வெள்ளிக்கிழமை காலை ஒரு புது வாரம், புது தொடக்கம்னு நாம எல்லோரும் நினைப்போம். ஆனா, அந்த தொடக்கத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். அது என்ன தெரியுமா? ஒரு காலத்துல நீங்க யாருனே தெரியாத ஒரு பொருட்டாவே இல்லாதவங்களா இருந்தீங்க என்பதுதான். ஏன் ஜும்மா நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அல் இன்சானின் இந்த முதல் வசனத்தை ஓதணும்னு நமக்கு கத்துக் கொடுத்தாங்க? மனுஷனை பார்த்து அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான்? அல்லாஹ் தன் திருமறையில சூரா அல் இன்சான், அதாவது மனிதன் என்ற அத்தியாயத்துல ஒரு ஆச்சரியமான கேள்வியோட ஆரம்பிக்கிறான். இந்த சூராவுக்கு அத்தஹர், அதாவது காலம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மத்கூரன். நிச்சயமாக மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் வரவில்லையா? அப்பொழுது அவன் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்க. இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்ச இறைவன் நம்ம கிட்ட கேட்கிறான், ஒரு காலத்துல உன்னை பத்தி பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ கூட தகுதியில்லாத ஒரு பொருளா நீ இருந்தியே, அந்த காலம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இது சாதாரண கேள்வி இல்லை. நம்மோட இருப்பு, நம்ம கர்வம், நம்ம அகம்பாவம் எல்லாத்தையும் உலுக்கிப் பார்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு கேள்வியோட இந்த சூறாவை ஆரம்பிக்கணும்? ஒரு காலத்துல மனிதன் ஒரு பொருட்டாவே இல்லாம இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தோட விளக்கத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அல்லாஹ்வின் மகத்துவமும் நாம எவ்வளவு சாதாரணமானவங்க என்பதும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இதோட அர்த்தம் என்ன? அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு நீண்ட நெடிய காலம் இருந்துச்சு. அப்போ மனிதன் அப்படின்னே ஒரு படைப்பு இந்த பூமியில கிடையாது. நமக்கு பேர் இல்ல, அடையாளம் இல்ல, நம்மள பத்தி பேச யாருமே இல்ல. நம்ம எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா நாம ஒவ்வொருத்தருமே அப்படித்தான் இருந்தோம். நம்ம தந்தையோட இந்திரியத்துல ஒரு சின்ன துளியா, தாயோட கருவறையில ஒரு கருவா இருந்த அந்த ஆரம்ப நிலையில நம்மள யாரும் ஒரு முழு மனிதன்னு சொல்ல முடியல. நமக்கு பேர் இல்ல, உருவம் இல்ல, திறமைகள் இல்ல. நாம யாருக்குமே தெரியாத ஒரு பொருளா இருந்தோம். அந்த ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்துதான் அளவற்ற அருளாளனான அல்லாஹ் நம்மள படைச்சான். அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் மனிதனை கலப்பான இந்திரியத் துளியிலிருந்து அவனை சோதிப்பதற்காக படைத்தோம். பிறகு நாம் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். கேட்கிற திறனையும் பார்க்கிற திறனையும் யோசிக்கிற திறனையும் கொடுத்து நம்மள ரொம்ப அழகான ஒரு படைப்பா அல்லாஹ் உருவாக்கினான். ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மள குறிப்பிடத்தக்க ஒரு பொருளா மாத்தினவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த உண்மையை நாம உணரும்போது நம்ம மனசுல பெருமைக்கு பதிலா பணிவு மட்டும்தான் இருக்கும். சரி, இந்த வசனத்துக்கும் ஜுமாவுக்கும் என்ன தொடர்பு? சஹீஹ் முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமைகள்ல ஃபஜ்ர் தொழுகையோட முதல் ரகத்துல சூரா அஸ் சஜ்தாவையும் இரண்டாவது ரகத்துல சூரா அல் இன்சானையும் ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க. இது ஒரு வழக்கமான சுன்னத். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஞானம் இருக்கு. வெள்ளிக்கிழமைங்கிறது வார நாட்களிலேயே ரொம்ப சிறந்த நாள். அன்னைக்கு நாம நிறைய வணக்கங்கள்ல ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளை ஆரம்பிக்கும் போதே ஃபஜ்ர் தொழுகையில அல்லாஹ் நமக்கு இந்த வசனம் மூலமா ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை ஞாபகப்படுத்துறான். மனுஷனே, இந்த நாளை நீ அடைஞ்சிருக்கேன்னா அது உன்னால இல்ல. நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த. நான் தான் உன்னை படைச்சு இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான். வாரத்தோட முக்கியமான நாள்ல நம்ம வேலைகளுக்கு, நம்ம திட்டங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதிட்டு இதோட அர்த்தத்தை யோசிச்சுட்டு நாம கிளம்பும்போது நம்ம மனசுல என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வரும்னு யோசிச்சு பாருங்க. யா அல்லாஹ், நான் ஒண்ணுமே இல்ல. நீதான் எனக்கு இந்த உயிரைக் கொடுத்த, இந்த உடலைக் கொடுத்த, இந்த செல்வத்தைக் கொடுத்த, இந்த குடும்பத்தைக் கொடுத்த, எல்லாமே உன்னுடையதுதான். நான் வெறும் ஒரு அடிமை என்ற பணிவு நம்ம உள்ளத்துல பிறக்கும். இந்த பணிவோடையும் நன்றியோடையும் நாம அந்த ஜும்மா நாளை ஆரம்பிக்கும்போது நம்மளோட வணக்கங்கள் இன்னும் உயிரோட்டமுள்ளதா மாறும். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனம் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப ஆழமானது. நாம எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் சேர்த்திருந்தாலும் நம்மளோட ஆரம்பம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைதான். இந்த சிந்தனையோட உங்க நாளைத் தொடங்குங்க. அது உங்க மனசுல இருந்து பெருமையை எடுத்துட்டு பணிவை விதைக்கும். அல்லாஹ்வின் மேல் இருக்கிற நன்றியுணர்வை அதிகப்படுத்தும். நாம எல்லோரும் அல்லாஹ் கிட்ட இருந்துதான் வந்தோம், திரும்பவும் அவன்கிட்டதான் போகப் போறோம் என்ற உண்மையை அது எப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களில் பணிவையும் நன்றியுணர்வையும் ஏற்படுத்துவாயாக. உன்னை எப்போதும் நினைவுகூர்ந்து உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. நீங்கள் எப்போதாவது இரவில் ஒருவித அமைதியின்மையை உணர்ந்ததுண்டா? படுக்கைக்குப் போன பிறகும் மணிக்கணக்காக உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்திருக்கிறீர்களா? நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை, தீர்க்கப்படாத பிரச்சனைகள்,
மனபாரம் எல்லாம் சேர்ந்து உங்கள் இரவுகளை ஒரு போர்க்களமாக மாற்றுகிறதா? கெட்ட கனவுகள் வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதா? நம்மில் பலருக்கும் இது நடந்திருக்கும், இல்லையா? இந்த நவீன உலகின் வேகமான வாழ்க்கை முறை நம்மிடமிருந்து மன அமைதியையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொள்கிறது. தூக்கமின்மை என்பது சோர்வோடு நின்று விடுவதில்லை. அது நம் உடல் நலத்தை, மனநலத்தை, ஏன் நம்முடைய வணக்க வழிபாடுகளைக் கூட பாதிக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள், இதற்கொரு அற்புதமான தீர்வு இருக்கிறது. அது தற்காலிக மாத்திரைகளோ அல்லது விலையுயர்ந்த சிகிச்சைகளோ அல்ல. நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த, அழகான ஆன்மீக பாதுகாப்பு. இந்த ஒரு திக்கர் உங்கள் இரவுகளை எப்படி அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அல்லாஹ்வின் அருள் நிறைந்ததாகவும் மாற்றும் என்பதை அறிய இந்த வீடியோவில் கடைசி வரை என்னுடன் இணைந்திருங்கள். தூக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. திருக்குரானில் அல்லாஹ் சொல்லும்போது, உங்கள் தூக்கத்தை ஓர் ஓய்வாக நாம் ஆக்கினோம் என்கிறான். நாள் முழுவதும் உழைத்துக் களைத்த உடலுக்கும் சிந்தித்துச் சோர்ந்த மனதிற்கும் ஓய்வு கொடுத்து அடுத்த நாளுக்கு நம்மை தயார்படுத்துவதே இந்த தூக்கம்தான். ஆனால் மனிதனின் முதல் எதிரியான ஷைத்தான் நம்முடைய இந்த நிம்மதியை கெடுப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் கொள்கிறான். அவன் நம் மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் தீய எண்ணங்களையும் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தையும் விதைக்கிறான். நாம் தூங்கச் செல்லும் அந்த அமைதியான நேரத்தில்தான் நம்முடைய கடந்த கால தவறுகளையும் எதிர்காலக் கவலைகளையும் பெரிதுபடுத்திக் காட்டுவான். இதன் விளைவாக நாம் உறக்கத்தை இழந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். சில சமயங்களில் பயமுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகளின் வடிவத்தில் வந்து நம்மை தொந்தரவு செய்கிறான். இதனால் நம்மால் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை. அடுத்த நாள் காலையில் எழும்போது கூட ஒருவித சோர்வும் பதற்றமும் நம்மைச் சூழ்ந்திருக்கும். இந்த நிலை தொடர்ந்தால் அது நம் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். சிந்திக்கும் திறன் குறையும், எரிச்சல் அதிகமாகும், குடும்பத்தினரிடம் அன்பாக பழக முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இறைவனுடனான தொடர்பில், தொழுகையில், திக்ருகளில் கவனம் சிதறும். இதிலிருந்து விடுபட, நம் இரவுகளை பாதுகாக்க, நம் தூக்கத்தையே ஒரு வணக்கமாக மாற்ற என்ன வழியிருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த திக்ருகளும் துஆக்களும். தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய திக்ருகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆயத்துல் குர்சி. இது திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 255வது வசனம். இந்த வசனத்தின் சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீண்ட ஹதீஸின் சுருக்கம் இதுதான். ஒருமுறை ஷைத்தான் மனித உருவில் வந்து சகாத் பொருட்களை திருட முயன்றான். அபூ ஹுரைரா அவர்கள் அவனை பிடித்து நபிகளாரிடம் கொண்டு செல்வதாகக் கூறியபோது, ஷைத்தான், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றை கற்றுத் தருகிறேன். நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் காலை வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுடன் இருப்பார். ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று கூறினான். காலையில் அபூ ஹுரைரா அவர்கள் இந்த விஷயத்தை நபிகளாரிடம் சொன்னபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான் என்றார்கள். சுபஹானல்லாஹ், யோசித்துப் பாருங்கள். நம் பரம எதிரியான ஷைத்தானே ஆயத்துல் குர்சியின் சக்தியை ஒப்புக்கொள்கிறான். நாம் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹ்வே நமக்காக ஒரு வானவரை பாதுகாவலராக நியமிக்கிறான். அந்த வானவரின் பாதுகாப்பில் இருக்கும் நம்மை ஷைத்தானால் எப்படி நெருங்க முடியும்? கெட்ட கனவுகளாலும் தீய எண்ணங்களாலும் எப்படி தொந்தரவு செய்ய முடியும்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ நெருங்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன.
அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் நாடியதைத் தவிர அவனது ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் அறிய முடியாது. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிம்மதியான உறக்கத்தையும் அவனது பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. நம்முடைய இரவுகளையும் பகல்களையும் அவனுக்கு பிடித்தமான வழியில் கழிக்க அருள் புரிவானாக. ஆமீன்.